நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு பெரியாரை வந்து சாஃப்ட் கார்னர் அணுகிட்டு இருந்தாங்க. பொதுவெளியில இந்த அளவுக்கு வந்து பகிரங்கமாக எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கல. இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? திடீர் மாற்றத்துக்குலாம் காரணம் இல்லை. எப்பயுமே நாங்க சொல்றேன், பெரியார் வந்து பத்திரிகைகளை எழுதிட்டாரு, குடியரசுலையும் விடுதலையிலையும் எழுதிட்டாரு. அதை தாண்டி அவர் செய்த ஒரு போராட்டம் என்ன, அவர் செய்த புரட்சி என்ன? பெரியார் அவர்களே அவர் பேருக்கு பின்னாடி நாய்க்கர்னு போட்டவர் தான். ஜாதி ஒழிப்புனா இப்ப பரமசிவ கவுண்டருடைய மகன் தான் டாக்டர் சுப்புராயன். அவர் பேர்ல எங்கேயுமே கவுண்டர் இல்லையே, காமராஜர் பேர்ல எங்கேயுமே சாதி பேர் இல்லையே. பெண்ணுரிமைக்கு பெரியாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு புரியவே இல்லை. நீ கர்ப்பப்பை யாரு தெரிஞ்சுக்கோ, திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்துல வந்து நீ சிக்கிக்காத, என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் பேசுறது பெண்ணுரிமை கிடையாது. பெரியார் வந்து முழுக்க தம்பி, நான் படிச்ச வரைக்கும் பெரியார் அவர்கள் தமிழர் தந்தை என்று பேசுவதற்கு ஒரு தகுதி கூட அவர் கிடையாது. மாவோவாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், அவ்வளவு படிச்சு மக்களுக்கு வந்து தனக்கு எது சரி என்று பட்டதோ, இந்த மக்களுடைய விடுதலைக்காக எது தேவை என்று பட்டதோ அதை வந்து சரியா பண்ண. ஆனா பெரியாருக்கு நூலறிவே கிடையாது. ஒன்ன புரிஞ்சுக்கணும், பெரியாருக்கு ஈவே ராமசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டுல கடவுளையே எதிர்த்து பேசுவதற்கான உரிமையை கொடுத்தது தமிழர்கள் தான். அதே தமிழர்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு பெரியாரை எதிர்த்து பேச வேண்டிய தேவை, உரிமை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க பேசுறோம், எங்க பெரியார் அப்படின்னு நீங்க பேசும்போது எங்கள் பாரதியார், எங்கள் பாரதிதாசன், எங்கள் மறைமலை அடிகள், எங்கள் அயோத்திதாச பண்டிதர், எங்கள் ரெட்டமலை சீனிவாசனார், எங்கள் மூக்கையா தேவர், எங்கள் பசுமன் முத்துராமலிங்கனார், எங்கள் காமராசர், எங்கள் டாக்டர் சுப்ராயன் அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய தேவை, கால தேவை இங்க அமைஞ்சிருக்குல்ல. அதுதான் காரணம். இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய கருத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நண்பர் சீமானுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்ராஜா ஆதரவா பேசியிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சீமான் எங்கள் டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நேரடியாகவே வந்து பாஜகவினுடைய ஆதரவு கட்டத்துல அண்ணன் சீமான் இயங்குறாரா? பிஜேபி ஒன்றும் உத்தமமான ஒரு கட்சியெல்லாம் இல்ல. திமுகவோட கொள்கைக்கு கூட்டணி வச்சிருந்தது. இன்னைக்கு அவங்க வேஷம் போட்டு வராங்க. அவங்களால பெரியார் எதிர்க்க முடியல. எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கான்செப்ட்ல இங்க செட்டே ஆகாது. எங்களுக்கு திமுக எதிரி, பாஜகவும் எதிரி, ரெண்டு பேருமே சம எதிரி தான். ஐயா காமராஜர் அவர்கள் இந்திய தேசியத்தை வந்து ரொம்ப மனமாற நேசிச்சு இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை கடும் அடக்குமுறைகளை அவிழ்த்து விட்டவர். அவர் தமிழர்ன்ற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி கொண்டாடுது. அப்ப இவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடுலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில திராவிட ஆதரவாளர்கள் கொண்டு போறாங்க. நாங்க வந்து இந்தியத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கறதுல இல்ல, இந்தியத்தை வழிநடத்தியவர்களாக அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நேதாஜிக்கு மிக சரிசமமான ஒரு தலைவராக ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நேருஜிக்கு சில இடங்கள்ல வந்து யோசனை சொல்லக்கூடிய தலைவராக ஐயா காமராஜர் அவர்கள் இருந்தாங்க. அப்போ இருந்தவர்கள் இந்தியத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துலதான் இருந்தார்களே தவிர அவர்களுக்கு அடிமைகளிலும் கீழான ஒரு அடிமைகளாக ஸ்டாலினை போல் இருக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. பொது மொழி தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அது தவறுதான். தவறுன்னு சொல்ற இடத்துல அந்த தவறுங்கிறத மிக உள்ள உறுதியோட நாங்க சொல்றோம். ஆனா இந்த நாட்டுல காமராஜர் அவர்கள் தான் படிக்க வச்சு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் ஐயா காமராஜர் அவர்கள். தமிழர்களுக்கான ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய 9 ஆண்டு கால ஆட்சி காலம். இதனுடைய தொடர்ச்சியான சூழல்ல ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடக்கிறது. பெரியாரினுடைய பிறந்த மண்ணான ஈரோட்டிலேயே, அதாவது பெரியாருடைய சொந்த மண்ணிலேயே பெரியாரை எதிர்த்து வெற்றி பெற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. திமுகவுக்கே அவங்க வந்து அமைப்பு பலமா இல்லை. அதனாலதான் ஈரோடு கிழக்குல முன்னாடி காங்கிரஸ் கொடுத்தாங்க. அடுத்து ஈவிகே இளங்கோவனையும் காங்கிரஸ் கட்சியில இருந்து எடுத்தாங்க. இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா திமுக ஈரோடு கிழக்குல அமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கு. அப்படின்னா பரம்பரை உடன்பிறப்புகள் சொல்லுவாங்கல்ல, அந்த பரம்பரை உடன்பிறப்புகள் இருந்து யாராவது ஒருத்தரை எடுத்து எம்எல்ஏ வேட்பாளரா போடணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஐயா விஜயகாந்த் ஒரு கட்சி நடத்தினார்ல தேமுதிக, அந்த கட்சியிலிருந்து திமுகவுக்கு கட்சி தாவல் செய்த ஒரு நபரை வந்து திமுக தன்னுடைய வேட்பாளராக களமிறக்கிறது. அமைப்பு சரியில்லை. அதனாலதான் வெளியில இருந்து வந்தவங்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுத்து வேட்பாளர் செய்து கொடுத்தீங்க. அதனால வந்து இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் என்பது திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கும். வெற்றி தோல்வியை தாண்டிய ஒரு ஆட்டத்தை நாம் தமிழர் கட்சி வீரர்களும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் உறுதியாக திட்டமிட்டு ஆடுவாங்க. இப்ப திராவிடத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம் அப்படின்ற புள்ளியில நிறுத்தி நாம் தமிழர் கட்சி பயணிச்சுட்டு இருக்காங்க. பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமான போராட்டங்களை தானே தொடர்ச்சியா முன்னெடுத்தாரு. குறிப்பா வந்து தமிழ்நாடு தமிழருக்கென ஒரு முழங்கினாரு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு அப்படின்ற மாதிரி தமிழர்களுக்கு சார்பான நிலைப்பாடுகளை தானே எடுத்தாங்க. இதை எப்படி நீங்க எதிராக வந்து பாக்குறீங்க? இது வந்து ஆரியத்திற்கு துணை போகும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. தமிழர்களுக்காக பெரியார் போராடினார்ன்றத முதல்ல பெரியார் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆலய நுழைவு போராட்டத்தை கேரளாவில் எடுத்த பெரியார் ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? முதல்ல ஆலய நுழைவு போராட்டத்துக்கு ஒரு சட்டமாக இயற்றி ஆலயத்தில் எல்லாருமே நுழையணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது வந்து டாக்டர் சுப்ராயன் அவர்கள் தான். இதை மறைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு, அதெல்லாம் வந்து குத்த ஹம்பக். ஜின்னா அவர்களுக்கு வெறி இருந்தது. சனாதனி காந்தியினுடைய இந்தியாவுல இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக
விடுதலை பெற்ற ஒரு மக்களாக வாழ முடியாது என்கின்ற வெறி இருந்தது. அதனால இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தனி பாகிஸ்தான் என்கிற நாளை நான் உருவாக்குவேன் என்கின்ற வெறி ஜின்னாக்கு இருந்தது. ஆனால் பெரியார் கிட்ட எந்த திட்டம் முடியாது. சும்மா பேச்சுக்கு இது கூட பரவாயில்லங்க, இது பெரியாரோட வேலை. அடுத்து தனி கட்சி ஆரம்பிச்சால திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பிச்சால அண்ணா சொல்றாரு, ஏன்பா ஈவிகே சம்பத்து நீ பாராளுமன்றத்துக்கு போய் ரஷ்யாவெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திராவிட நாடு சாத்தியமற்றதுங்கிறது உனக்கு தெரியுமா? உங்க ஐயா திராவிட நாடு அடைவேன் என்று சொல்லும் போதே எனக்கு தெரியும் திராவிட நாடு கிடைக்காது என்று. அதுக்கு வந்து ஈவிகே சம்பத் அவர்கள் வந்து கேக்குறாங்க, அப்ப சாத்தியமற்ற ஒன்றை ஏன் வந்து தொண்டர்கள் கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கு வந்து அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க, ஆமா அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொல்லி தொண்டர்களை வெறியேற்றி விட்டோம். இப்பொழுது படிப்படியாக அந்த வெறியை குறைத்துக்கிட்டு நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றேன், திராவிட நாடு அடைவது என்பது சாத்தியமற்றதை நம் கொள்கைகளாக வகுத்துக் கொள்ளக்கூடாது என்று நானே போக போக சொல்லி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிகே சம்பத்தை அனுப்பிச்சுட்டு அப்ப இருந்த கருணாநிதி நெடுஞ்செழியன் அவர்கள் பார்த்தா கேட்கிறார், ஏன்பா உனக்கு ஈவிகே சம்பத்துக்கு தான் விவரம் இல்ல, அவருக்கு விவசாயம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அறிவு வேணாமா அப்படின்னு சொல்லி அதற்றார் அண்ணாதுரை. அப்ப அண்ணாதுரைக்குமே தெரியும் நம்ம திராவிட நாடு என்று கேட்பது தமிழர்களை ஏமாற்றத்தான் என்று அண்ணாதுரைக்கும் தெரியும், பெரியாருக்கும் தெரியும். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் உருவான அக்கா கார்த்திகா அவர்கள். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய தமிழர் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அக்கா. உறவுகள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். சிறப்புங்கா, மகிழ்ச்சி. இப்ப நாம் தமிழர் கட்சியை சுற்றிதான் தமிழ்நாடு முழுக்க ஒரு அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பான பேசு பொருள்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி பெரியாரை வந்து வேரோடு வீழ்த்துவதுதான், திராவிடத்தையும் பெரியாரையும் வேரோடு வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம்ன்ற மாதிரி அண்ணன் சீமான் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பெரியாரை வழிகாட்டியாக ஏற்போம் ஆனா தலைவராக ஏற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு கொண்டு இருந்தாங்க. இந்த திடீர் நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம்? வழிகாட்டி அப்படின்னா இந்தந்த வழிகள்லாம் போகக்கூடாது, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லக்கூடாது, சங்க இலக்கியத்துல என்ன இருக்குன்னா கேட்கக்கூடாது, திருக்குறளை வந்து மலம்னு சொல்லக்கூடாது, சிலப்பதிகாரத்தை வந்து ரொம்ப கேவலமான நூல்னா சொல்லக்கூடாது. வழிகாட்டினா நல்ல வழிகாட்டியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த வழிகள்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறது வழிகாட்டி தான். அதனால அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னது போல நீங்க பெரியார் தான் ஒட்டு மொத்தமா தமிழர்களுக்கான தந்தை அப்படின்னு சொல்லி நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னா, பெரியாரும் ஒருவர்னு சொல்லுங்க ஏத்துக்கிறோம், பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா பெரியாரை வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோளா இருக்கும். நீங்க பாருங்க, தமிழர்களுக்காக பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மக்களுக்காக இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காக போராடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், ரெட்டமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், MC ராஜாவாக இருக்கட்டும், தென்னிந்திய மக்களுக்காக போராடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 1869 இந்த ஆதி திராவிட மக்களுக்காக போராடிய சங்கங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இது என்ன நினைக்கிறது? பெரியார் வந்து பத்திரிகைகளை எழுதிட்டாரு, குடியரசுலையும் விடுதலையிலையும் எழுதிட்டாரு. அதை தாண்டி அவர் செய்த ஒரு போராட்டம் என்ன, அவர் செய்த புரட்சி என்ன, சமூக நீதிக்கும் பெண் உரிமைக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இடஒதுக்கீடு அப்படின்னா இடஒதுக்கீடு வேணும், அதுக்காக தான் வந்து 1925 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தாரு. காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றதே ஒரு பெரிய புரட்சியா? அப்ப இடஒதுக்கீடு வேணும் என்று சொல்லி சட்டமன்றத்துல போராடி அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி இடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் அமல்படுத்திய தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் சுப்பராயன் அவர்கள் யாரு? அவர் தானே சமூக நீதி காவலர். இனிமேல் தமிழ்நாட்டுல சமூக நீதி காவலர் அப்படின்னா பெரியார் கிடையாது, நம்முடைய கொங்கு மண்ணின் மகன் தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் தான் சமூக நீதியின் காவலர். பெரியார் வாழ்ந்த காலத்துல பெரியார் அளவுக்கு ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை இதற்கான கள போராட்டங்கள் நடத்தினது வேற யார் இருக்காங்க? நீங்க சொல்ற தமிழர்கள்ல யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி திராவிட சார்பாளர்கள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஜாதி ஒழிப்புனா என்ன? ஜாதி ஒழிப்பு என்ன? ஜாதி ஒழிச்சிட்டாரு பெரியார் அவர்களே. அவர் பேர்ல வந்து அவர் பேருக்கு பின்னாடி நாய்க்கர்னு போட்டவர் தான். ஜாதி ஒழிப்புனா இப்ப பரமசிவ கவுண்டருடைய மகன் தான் டாக்டர் சுப்பராயன், அவர் பேர்ல எங்கேயுமே கவுண்டர் இல்லையே, காமராஜர் பேர்ல எங்கேயுமே சாதி பேர் இல்லையே, எங்க இருக்கு? என்ன ஜாதி ஒழிச்சாரு? ஒரு தடவை வந்து காங்கிரஸ் வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாய்க்கர் சமூக மக்களுக்கு வந்து வேட்பாளர் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போராடினாரு. நான் சொல்லலைங்க, ஜாதி ஒழிப்புக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் மேன்மைக்காக என்ன போராடினாங்கிறது மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களே சொல்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள், ஹரிஜன மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆமா கஷ்டப்படுறாங்க. இதுக்கு யார் மூல காரணம்? ஆரிய கோட்பாட சொன்னவன் பிரச்சனை இல்லையா, ஆனா அந்த கோட்பாடை உள்வாங்கி பூர்வ ஜென்மம் உண்டு கர்ம வினைகள் தான் இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியில பிறந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசினதாக மாண்புக்குரிய எங்களுடைய அண்ணன் MP ரவிக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார்.
தன்னுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு. ஜாதி ஒழிச்சார்னா என்ன ஜாதியை ஒழிச்சார்? என்ன ஜாதியை ஒழிச்சார்? இன்னைக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகமாக இருக்கட்டும், இல்ல எல்லா திராவிட கழகமாகவும் இருக்கட்டும், அந்த கழகத்தினுடைய தலைவர்கள் யாரா இருக்காங்க? போராளிகள் தமிழர்களா இருக்காங்க. ஆனா தலைவர்கள் யாரா இருக்காங்க? தமிழர் அல்லாதவர் தானே இருக்கிறாங்க. ஜாதியை ஒழிச்சிங்க. எந்த ஜாதியை ஒழிச்சிங்க? தமிழ் ஜாதியை ஒழிச்சிங்க. வேற என்ன பண்ணீங்க? பெண்ணுரிமைக்கு பெரியாருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு புரியவே இல்லை. நீ கர்ப்பப்பை யாரு தெரிஞ்சுக்கோ, திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்துல வந்து நீ சிக்கிக்காத, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் பேசுறது பெண்ணுரிமை கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க இங்க வந்து சிகரெட் அடிக்கிறது வந்து பெரிய பெண்ணுரிமை அப்படின்னு. சிகரெட் அடிச்சா உடல்நிலைக்கு தீங்கு என்று பெண்ணுக்கு அந்த படிப்பறிவு இருக்கணும். சிகரெட் படத்துல போட்டிருக்கு பாத்தீங்களா, சிகரெட் அடிப்பது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை படிக்கிறதுக்கான கல்வி அறிவை பெண்களுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் பெண்ணுரிமை. சிகரெட் அடிக்கிறதுக்கு பேர் பெண்ணுரிமை இல்லை. பெரியார் வந்து முழுக்கவே தம்பி, நான் படிச்ச வரைக்கும் பெரியார் அவர்கள் தமிழர் தந்தை என்று பேசுவதற்கு ஒரு தகுதி கூட அவர் கிடையாது. தன்னுடைய இனத்தை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் உலகம் முழுக்க போராடிருக்காங்க. மாவோ அவர்களாக இருக்கட்டும், அவருடைய கோட்பாடு தவறாக இருந்தாலுமே அந்த மக்களுக்கு அவர் உண்மையாக இருந்தார் அப்படிங்கிற பட்சத்துல, ஹிட்லராக இருக்கட்டும், ஏன் இந்தியாவிலே டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லாருடைய புத்தகங்கள் எல்லாருடைய பேச்சுகள்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நூலறிவு இருக்கு. மாவோவாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், அவ்வளவு படிச்சாங்க. படிச்சு மக்களுக்கு வந்து தனக்கு எது சரி என்று பட்டதோ, இந்த மக்களுடைய விடுதலைக்காக எது தேவை என்று பட்டதோ அதை வந்து சரியா பண்ண. ஆனா பெரியாருக்கு நூலறிவே கிடையாது. பெரியாருக்கு நூலறிவே கிடையாது. ஒன்ன மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்திய அளவுல ஆரியம் என்பது ஒரு எழுத்துரு இல்லாத நிலமற்ற ஒரு அனாதை. அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவுல திராவிடம் என்பது ஒரு நிலமற்ற மொழியற்ற எழுத்துருவற்ற ஒரு அனாதை சித்தாந்தம். இந்த அனாதை சித்தாந்தத்திற்கு தமிழர்கள் நாங்க ஒரு பெருந்தன்மையோட சரிப்பா அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பெருந்தன்மையோட ஒரு தாய் இல்லத்தோட நாங்க அரவணைச்சோம். அது எங்களுடைய தவறு. திராவிடம் என்பது தமிழர்களின் பெருந்தன்மைக்கும் தமிழர்களுடைய தாய் இல்லத்திற்கும் அடிப்படையாக அமைந்து எழுந்த ஒரு சித்தாந்தம் தான். ஆனா திராவிட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இப்ப ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, திராவிட எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் போராடிட்டு இருக்க இந்த போராட்டத்திற்கான முடிவரைக்குமாக எழுதப்பட்டதான் திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது. இதை மக்கள் வந்து மிக உறுதியா புரிஞ்சுக்கணும். திராவிடங்கிறது ஒரு அனாதை சித்தாந்தம். இதை விட்டுருங்க. இது என்னைக்குமே தமிழர்களுக்கு கை கொடுக்க. ஒரு நூலறிவு இல்லாம வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருந்தது பேர்லாம் வந்து ஒரு தத்துவம் என்றோ, அந்த தத்துவத்தின் பேர்ல வந்து 8 கோடி தமிழர்கள் பிழைத்தார்கள் என்றோ அவர்களை படிக்க வைத்தது திராவிடம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்னாடி இருந்த நிலைப்பாடு பெரியாரை வந்து சாஃப்ட் கார்னர் அணுகிட்டு இருந்தாங்க. பொதுவெளியில இந்த அளவுக்கு வந்து பகிரங்கமாக எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கல. இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? திடீர் மாற்றத்துக்குலாம் காரணம் இல்லை. எப்பயுமே நாங்க சொல்றதா, நீங்க வந்து செந்தமிழ் நாடெனும் போதினிலே அப்படின்னு சொல்லி பாடின பாரதியார விட்டுருவீங்க, தனித்தமிழுக்காக போராடிய திருவிக்கா விட்டுருவீங்க, மறைமலை அடிகளை விட்டுருவீங்க, அறிஞர் அண்ணாவிற்கே அரசியல் குருவாக இருந்த பி பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை விட்டுருவீங்க, டாக்டர் சுப்ராயன் அவர்களை விட்டுருவீங்க, காமராஜர் அவர்களை விட்டுருவீங்க, கக்கன் அவர்களை விட்டுருவீங்க, இப்படி தமிழர் மூக்கிய தேவர் அவர்களை விட்டுருவீங்க, பசுமன் முத்துராமலிங்கனார விட்டுருவீங்க, எல்லாத்தையும் விட்டுருவீங்க. தமிழர்களுக்காக போராடிய அத்தனை தலைவர்களையும் அண்ணல் தங்கோல இருந்து கியாபே விஸ்வநாதன்ல இருந்து பெருஞ்சித்திரனால எல்லாத்தையும் மூடி போட்டு மறைச்சிருவீங்க. ஒட்டு மொத்தமா பெரியார்னாலதான் தமிழர்கள் சட்டம் ஓட்டான்னு சொல்லி நீங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த பெரியாரை மூடி மறைப்பதற்கான தேவை எங்களுக்கு இருக்குல்ல, அது இருக்குல்ல. ஒன்ன புரிஞ்சுக்கணும், பெரியாருக்கு ஈவே ராமசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டுல கடவுளையே எதிர்த்து பேசுவதற்கான உரிமையை கொடுத்தது தமிழர்கள் தான். அதே தமிழர்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு பெரியாரை எதிர்த்து பேச வேண்டிய தேவை உரிமை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க பேசுறோம். எங்களுக்கு எங்க தலைவர்கள் முக்கியம்ல, எங்க பெரியார் அப்படின்னு நீங்க பேசும்போது எங்கள் பாரதியார், எங்கள் பாரதிதாசன், எங்கள் மறைமலை அடிகள், எங்கள் அயோத்திதாச பண்டிதர், எங்கள் ரெட்டமலை சீனிவாசனார், எங்கள் மூக்கையா தேவர், எங்கள் பசுமன் முத்துராமலிங்கனார், எங்கள் காமராசர், எங்கள் டாக்டர் சுப்ராயன் அப்படின்னு சொல்லி பேச வேண்டிய தேவை, கால தேவை இங்க அமைஞ்சிருக்குல்ல. அதுதான் காரணம். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள இருந்தே அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் அண்ணன் சீமான் தெரிவித்த கருத்துக்கு எதிர் கருத்தை வந்து சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டியாகவும் கொடுத்திருக்காரு. அது இல்லாம அவருடைய சமூக வலைதளங்களை பதிவாகவும் போட்டிருக்காரு. திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது இந்துத்துவ சக்திகளின் வளர்ச்சிக்கு மட்டுமே உதவ ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது, இது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து அல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய உட்கட்சி பூசலாம், அதோடைய அடையாளமா தெரிஞ்சுக்கலாம். இதுல உட்கட்சி பூசல்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும். அப்படின்னாதான் அது வந்து உட்கட்சி பூசலா இருக்குமே தவிர வந்து
இதுல உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய கருத்து ஒண்ணுதான். எப்படி ஈழத்துல அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்காக போராடிய நம்முடைய தேசிய தலைவர் அவர்களை ஈழத்தமிழர்களுக்கான தலைவராக சிங்கள அரசாங்கம் இவர்தான், இவருடைய தலைக்கு நாங்க விலை வச்சிருக்கோம், இவரை பிடிச்சு கொடுத்தா இவ்வளவு காசு கிடைக்கும்னு சொல்லி சிங்களர்கள் தான் தமிழீழ மக்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அதே மாதிரி 2009 இனம் அழிந்து கொண்டு இருக்கும்போது அப்போ தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில இருந்த கருணாநிதி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி இனிமேல் தமிழர்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போறது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் என்று சொல்லி கருணாநிதி காட்டிய தலைமை தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர் தலைவராகணும்னு சொல்லி வரல, இவர்தான் தமிழ்நாட்டின் தலைமகன், தமிழர்களின் போராட்டங்களுக்கு முன்னால் நின்று தலைமகனாக நின்று போராடக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி காட்டியது கருணாநிதி தான். அதனால எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றதுதான், நீங்க பெரியார் தான் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா பெரியாரை எதிர்ப்பதுதான் திராவிடத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம். இது எப்படியும் இந்துத்துவாக்கு துணை போகவே போகாது. ஏன்னா தமிழ் என்றாலே ஆரியத்துக்கு எதிரானதான், இந்துத்துவாக்கு எதிரானதான். தமிழ் என்றாலே இந்திக்கு எதிரானதான். அண்ணன் தங்கோ சொல்றது போலதான், நேற்றிரவு 3 மணிக்கு பிறந்ததுங்க இந்தி, என் மொழி தமிழா, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. நீ இந்திய இந்துஸ்தான நீ இங்க கொண்டு வந்துகிட்டு என்கிட்ட காட்டக்கூடாது. எனக்கு நிலம் இருக்கு, எனக்கு அதுக்கான மக்கள் இருக்காங்க, மக்கள் பேசுகின்ற ஒரு மொழி இருக்கு. அந்த மொழியை வைத்து நான் பல நூற்றாண்டுகளாக ஆரியத்தை எதிர்த்து வரேன். எனக்கு தமிழ் என்று ஒண்ணு போதும். தமிழ், தமிழர், தமிழ் தேசம் என்பதுதான் ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கோட்பாடாக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். அதை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தலைமையின் கீழே நாங்க மிக வலுவாக எடுத்துட்டு போவோம். இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நண்பர் சீமானுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்ராஜா ஆதரவா பேசியிருக்காரு. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சீமானங்கள் தீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நேரடியாகவே பாஜகவினுடைய ஆதரவு கட்டத்துல அண்ணன் சீமான் இயங்குறாரா? பாஜகவுக்கு பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை வேற ஒரு விஷயத்துல இருக்கு. ஆனா எங்களுக்கு பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை எதுல இருந்து வருது அப்படின்னா, எங்களுடைய மக்கள் படுற கஷ்டத்தினால மக்கள் ஒவ்வொரு நாளும் வாழாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரியாரையும் பெரியார் வழிவந்த கட்சியினரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக நாங்கள் பெரியார் என்கின்ற சித்தாந்தத்தையும் திராவிடம் என்கின்ற கொள்கையும் நாங்கள் மிக உறுதியாக நாங்கள் எதிர்க்கிறோம். இதுல பிஜேபி தனக்கு பங்கு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு உரிய இடம் என்னவோ அதுதான். பிஜேபி இங்க ஜெயிக்கணும் அப்படின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியோட தான் இது பண்ண முடியும். பிஜேபி உத்தமமான ஒரு கட்சியெல்லாம் இல்ல. திமுகவோட கொள்கை கூட்டணி வச்சிருந்தது. திமுகவுடைய கூட்டணியோட தான் முதல்ல 5 ஆண்டுகள் அவங்க நிறைவு செஞ்சாங்க மத்தியில. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஜெயலலிதாவிற்கும் அத்வானிக்கும் எவ்வளவு ஒரு நட்பு இருந்தது என்பது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அவங்க வேஷம் போட்டு வராங்க, அவங்களால பெரியாரை எதிர்க்க முடியல. அதனால பெரியாரை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ சப்போர்ட் பண்றாங்க. இது உங்களுடைய ஆதரவோ நட்போ எங்களுக்கு இந்த விஷயத்துல தேவையில்லை. நீங்களே எங்களுக்கு அரசியல் எதிரி தான். நீங்க ஒட்டுமொத்த மனிதகுல எதிரிகள். நீங்க 92ல பாபர் மசூதி இடிச்சிருக்க கூடாது. அதை விட மிக முக்கியமாக 2000 ஆண்டுகள்ல குஜராத்ல நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது எங்களுடைய குஜராத்ல இஸ்லாமிய சொந்தங்கள் பலாயிரக்கணக்கான பேரை கொன்னு புதைச்சிங்க. இதை நீங்க செஞ்சிருக்க கூடாது. நீங்க மனித குலத்தின் எதிரிகள். எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கான்செப்ட்ல இங்க செட்டே ஆகாது. எங்களுக்கு திமுகவும் எதிரி, பாஜகவும் எதிரி, 2 பேருமே சம எதிரி தான். இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி ஒரு அடையாளங்களாக வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல தமிழ் தலைவர்கள் இந்திய தேசியத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னும், குறிப்பாக ஐயா காமராஜர் அவர்கள் இந்திய தேசியத்தை ரொம்ப மனமாற நேசிச்சு இந்திய திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள்ல கடும் அடக்குமுறைகளை அவிழ்த்து விட்டவர். அவர் தமிழர்ன்ற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி பேச்சு கொண்டாடுது. அப்ப இவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடுலாம் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில திராவிட ஆதரவாளர்கள் கொண்டு போறாங்க. இல்ல, அப்போ இங்க தமிழ்நாட்டுல போராட்டம் செய்த அத்தனை தலைவர்களும், அது டாக்டர் சுப்ராயன் அவர்களாக இருக்கட்டும், காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், ஐயா பசுமன் முத்துராமலிங்கனாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்திய தலைவர்களுக்கு மிக பிடித்தமானவர்களாக இருந்தாங்க. ஐயா நேருவுக்காக இருக்கட்டும், காந்திஜிக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏன் ஒரு சில நேரங்கள்ல அவர்கள் அகில இந்திய காங்கிரஸையே ஆட்டி படைத்த ஒரு தலைவர்களாக தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப ஃபார்வர்ட் பிளாக் நம்ம இந்திய நேஷனல் ஆர்மிக்கு மிகப்பெரிய அளவுல ஆட்களை சேர்த்து கொடுத்து இந்திய நேஷனல் ஆர்மியை வலுப்படுத்தியவர் பசுமன் முத்துராமலிங்கனார் தான். அதனால அவர்கள் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழர்களுக்கு இருந்து மிகப்பெரிய ஒரு தாயில்லமும் பெருந்தன்மையின் காரணமாக இதை செஞ்சாங்களே தவிர நாங்க இந்தியத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இந்தியத்தை வழிநடத்தியவர்களாக அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நேதாஜிக்கு மிக சரிசமமான ஒரு தலைவராக ஐயா பசுமன் முத்துராமலிங்கனார் இருந்தாங்க. அதே மாதிரி நேருஜிக்கு சில இடங்கள்ல யோசனை சொல்லக்கூடிய தலைவராக ஐயா காமராஜர் அவர்கள் இருந்தாங்க. டாக்டர் சுப்ராயன் அவர்களும் நேருஜி அவர்களும் ஒரே கல்லூரியில டெம்பிள் யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்சவங்க லண்டன்ல. அதனால மிகப்பெரிய ஒரு நட்பின் அடிப்படையில தான் இருந்தாங்களே தவிர
மத்தபடி வந்து அவர்களுக்கு அடிமையாக இருக்கணும். இப்ப ஸ்டாலின் இருக்கா இருப்பாங்களேன், மோடிக்கு அடிமையாக அந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்தியத்தையே வழிநடத்திய ஒரு தலைவராகத்தான் ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க, டாக்டர் சுப்ராயன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்துல இந்தியாவிலே முதல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தது நம்முடைய தமிழ்நாட்டுல தான். கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு அப்போ இழப்பு. சுப்பராயன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தை சொல்றாங்க, இதனால எனக்கு பட்ஜெட்ல 5 கோடி ரூபாய் துண்டு விழுந்திருக்கு, இருந்தாலும் நான் பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டுல நான் அமல்படுத்துறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மதுவினால் வரக்கூடிய வரி வருமானம் எனக்கு தேவையில்லை, மக்களுடைய உடல்நலம் தான் தேவை என்று டாக்டர் சுப்பராயன் அவர்கள் மிகச்சரியாக சொன்னார். அது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா? நீங்க தான் வந்து இந்திய எதிர்க்கிறீங்கல்ல, நீங்க சொல்றீங்களா? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா மதுவிலக்கை அமல்படுத்தினால் பட்ஜெட்ல வந்து துண்டு விழுகாது, துணி கடையே விழும். அதான் காரணம். உங்களுடைய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் நடத்துகின்ற அந்த சாராய ஆலைகளுக்கு உரிய வருமானம் கிடைக்காது. அதான் காரணம். அதனால வந்து அப்போ இருந்தவர்கள் இந்தியத்தை வழிநடத்தக்கூடிய இடத்துலதான் இருந்தார்களே தவிர அவர்களுக்கு அடிமைகளிலும் கீழான ஒரு அடிமைகளாக ஸ்டாலினை போல் இருக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. பொது மொழி தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அது தவறுதான். தவறுன்னு சொல்ற இடத்துல நாங்க தவறுங்கிறத மிக உள்ள உறுதியோட நாங்க சொல்றோம். ஆனா இந்த நாட்டுல காமராஜர் அவர்கள் தான் படிக்க வச்சது. முதல்ல தமிழ்நாட்டுல சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது ஐயா காமராஜர் தான். NLC திட்டத்தை கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள் தான். IIT மெட்ராஸை கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள் தான். வெள்ள கொண்டு வந்தது காமராஜர் அவர்கள் தான். எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான மத்திய அரசு நிறுவனங்களை கொண்டு வந்தது எல்லாமே ஐயா காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ICF இன்டெகிரல் கோச் ஃபேக்டரிஸ் பெரம்பூர்ல கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள் தான். எது இல்லைன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டுல ஆசியாவிலேயே ஆசிரியர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள் தான். ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி என்று சொல்லி அத்தனை மாணவர்களுக்கும் உரிய வயதுல வந்து படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தாவது வந்து என் பிள்ளைகளை படிக்க சொல்லி வச்சது காமராஜர் தான். இதையெல்லாம் கொண்டாட வேண்டியது யாருங்க? அவருடைய காலகட்டத்துலதான் 9 ஆண்டு கால ஆட்சி, பொற்கால ஆட்சி. பல அணைகளை வந்து கட்டினாரு. சாத்தனூர் அணை தெரியும்ல, இந்த திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கு. இந்த சாத்தனூர் அணை அவ்வளவு பெரிய வெள்ளத்தை தாங்கி நிக்குது. இன்னைக்கு அதே திருவண்ணாமலையில அமைச்சர் ஏவே வேலு அவர்கள் தலைமையில கட்டிய ஒரு தடுப்பணை 3 மாசம் கூட நிக்கல. பல கோடி இழப்பு. ஆத்தோட அடிச்சுட்டு போச்சு திராவிட மாடல் பாலம். இதெல்லாம் யாரு காரணம்? கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் ஐயா காமராஜர் அவர்கள். தமிழர்களுக்கான ஒரு பொற்கால ஆட்சி அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய 9 ஆண்டு கால ஆட்சி காலம். அது கொண்டாடித்தான். அவர் சில இடங்களை தவறு செஞ்சிருக்கிறார். ஆமா, தவறு செஞ்சிருக்கிறார். அதை எங்களால் சரி செய்ய முடியும் என்று நாங்க நினைக்கிறோம். இப்ப சென்ற முறையே கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த பிரச்சார காலத்துல நாம் தமிழர் கட்சியினர் மீது வன்முறையே ஏவப்பட்டு மண்டை உடைஞ்சு மருத்துவமனையில இருந்த அந்த செய்திகளா நம்ம பார்த்தோம். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் அண்ணன் சீமான் பிரச்சாரத்திற்கு வந்தா வந்து பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்போம் அப்படின்ற மாதிரி வன்முறையை தூண்டுற விதமாக வந்து வெளிப்படையாகவே வந்து பேட்டிலாம் கொடுக்குறாங்க, பேசுறாங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சி கையாள முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுல என்ன கையாள முடியாதுக்கு என்ன இருக்கு? ஒரு செத்த பிணத்தை வந்து நீங்க எரிவிட்டுனீங்க அப்படின்னா அந்த பிணம் தன்னுடைய கை கால்களை தூக்கும். அப்போ வந்து எரியூட்டுறவர் வந்து என்ன நினைப்பாரு அப்படின்னா அவர் எதுவும் நினைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இது ஒரு பிசிக்கல் ஃபங்க்ஷனிங் தெரியும். ஆனா தனிநபர் பார்க்கும்போது அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஐயோ பிணம் வந்து பிணத்துக்கு உயிர் வந்துருச்சோ, கை கால்லாம் ஆட்டுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த செத்த பிணத்திற்கு சமமானதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. அது செத்து போச்சு. செத்து பல ஆண்டுகள் ஆகுது. நீங்க திமுக என்கின்ற கட்சியை விட்டு நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு திரும்ப வந்து உயிர் வரும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ICUல தான் இருக்கு. மோடி 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் உங்களால வந்து இந்தியா முழுக்க 543 இடங்கள்ல போட்டிட்டு உங்களுடைய காங்கிரஸ் கட்சி 100 இடங்களை கூட வெல்ல முடியல. கேவலம் 135 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு. இன்னும் வந்து மோடியை வீழ்த்த முடியல. நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க? நீங்க வந்து சீமான் அவர்களை வெட்டலாம், வீழ்த்தலாம், வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்க வாய் பேசும். அவ்வளவுதான். நாங்க களத்துல வென்று காமிப்போம். அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி உறவுகள், உங்க தலைமைக்கு நீங்க எவ்வளவு சரியா இருக்கிறீங்களோ அதோட நிப்பாட்டிக்கோங்க. நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்து உங்களுடைய சேட்டைகள்லாம் காமிச்சிட்டீங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கப்படும். இந்த இடத்துல சென்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதனுடைய தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது நடக்க போற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பாரதிய ஜனதா, அதிமுக இவர்கள் எல்லாமே பின்வாங்கின சூழ்நிலையில தேர்தல் தேர்தலை நிக்க மாட்டோம்னு அவங்க அறிவிச்ச பிறகு களம் வந்து திமுக மற்றும் நாம் தமிழர் அப்படின்னு மாதிரி திரும்பி இருக்கு. இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? திமுக என்பது ஆளுங்கட்சியாக இந்த தேர்தலை சந்திக்குது. முழு பலத்தோட இந்த தேர்தலை சந்திக்கும். முழு பலம் நான் சொல்றது வந்து அவங்களுடைய உடல் உழைப்பில்லை. இருக்கிற எல்லா திருமண மண்டபங்களையும் அவங்க பிடிச்சிக்குவாங்க. எல்லா வாடகை வீடுகளையும் அவங்க பிடிச்சிக்குவாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி உங்களுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து எப்படி அணுகினார் அப்படிங்கிறது தெரியும். மக்களை வந்து பட்டிகள் அடைச்சி நாம் தமிழர் கட்சிக்காரங்க எங்க பரப்புரைக்கு வந்துருவாங்க, பரப்புரையை கேட்டா வந்து ஒரு வாக்குகள் வந்து நமக்கு வராதோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டு மக்களை வந்து தேடி அடைச்சு பண்ணாப்ல. இந்த முறை அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. ஆனா வந்து
நான் ஏற்கனவே சொன்னதுதான், வெற்றி தோல்வியை தாண்டிய ஒரு ஆட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ் தேசியமா இல்லது திருட்டு திராவிடமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுதான் 2026 தேர்தல் இருக்கும். அதற்கான வெள்ளோட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் உறுதியாக இருக்கும். தமிழ் தேசியமா இல்லை தமிழர்களை கொள்ளையடித்து உண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டு திராவிடமா, இது ரெண்டுக்குமான தேர்தலாக தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலாக இருக்கும். வெற்றி தோல்வியை தாண்டிய ஒரு ஆட்டமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் கள போராட்டம் இருக்கும். இப்ப திராவிடத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம் அப்படின்ற புள்ளியில நிறுத்தி நாம் தமிழர் கட்சி பயணிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திராவிட சார்புவாதிகள் வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, பெரியார் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்குமான போராட்டங்களை தானே தொடர்ச்சியா முன்னெடுத்தாரு. குறிப்பா தமிழ்நாடு தமிழருக்கென ஒரு முழங்கினாரு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு அப்படின்ற மாதிரி தமிழர்களுக்கு சார்பான நிலைப்பாடுகளை தானே எடுத்தாங்க. இதை எப்படி நீங்க எதிராக பாக்குறீங்க? இது ஆரியத்திற்கு துணை போகும் ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. தமிழர்களுக்காக பெரியார் போராடினார்ன்றத முதல்ல பெரியார் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் போராட்டத்துல பெரியார் அவர்கள் கலந்து கொண்டாரு. அதுதான் அவர் அது நீதி கட்சியின் தலைவராக, திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக அவர் போய் கலந்துக்கல. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் இருந்தாரு. அதன் அடிப்படையில அவர் கலந்துட்டாரு தவிர மற்றபடி ஆலய நுழைவு போராட்டத்தை கேரளாவில் எடுத்த பெரியார் ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? ஏன்னா அவருக்கு எடுக்கிறதுக்கான தேவையே இல்லை. அவர் முழுக்க இங்க ஒரு சமூக புரட்சி வரணும், தோழர் ஐயங்காளியை போலையோ இல்லைன்னா நாராயணகுரு போலையோ இல்ல வள்ளலார் போலையோ இவங்க வைகுந்தர் போலையோ ஒரு சமூக புரட்சிக்காக இவர்கள் எந்த விதமான செயலையும் இவங்க செய்யவே இல்லை. முதல்ல ஆலய நுழைவு போராட்டத்துக்கு ஒரு சட்டமாக இயற்றி ஆலயத்துல எல்லாருமே நுழையணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது டாக்டர் சுப்ராயன் அவர்கள் தான். இதை மறைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு, அதெல்லாம் சுத்த ஹம்பக், ஒரு சூழ்ச்சி வலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 1940 மும்பைல ஜின்னாவையும் அம்பேத்கரையும் இவங்க போய் பாக்குறாங்க. யாரு? பெரியார் போய் பாக்குறாரு. அவர்களுடைய பெரியாருக்கு ஹிந்தி தெரியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. அதனால அவருக்கு மொழிபெயர்ப்பு பண்றதுக்கு இப்ப கூட யாரு போறாங்க அப்படின்னா அண்ணாதுரை அவர்களுடைய அரசியல் குரு, சண்டே அப்சர்வர் பத்திரிகையினுடைய பி பாலசுப்ரமணியம் அவர்கள் போறாங்க. அப்ப ஜின்னா கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நான் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களையும் போய் பார்த்து அவர்களிடம் போய் நான் முஸ்லிம்களுக்கு என்று தனிநாடு வேணும் என்று சொல்லி அவர்களை என்னுடைய கருத்தின் பால் ஒப்புக்கொள்ள வைக்க முடியும். இந்த இந்திய துணைக்கண்டத்திலிருந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை விலக்கி நான் ஒரு இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு பாகிஸ்தானை நான் படைப்பேன். என்னுடைய நோக்கம் அதுதான் சொல்றாப்ல. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க திராவிடஸ்தான் கேக்குறீங்க, தனி திராவிட நாடு கேக்குறீங்க, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் நீங்க கட்சி நடத்துறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அப்போ இருந்த ஹைதராபாத் சமஸ்தானத்துல, அப்போ இருந்த மைசூர் சமஸ்தானத்துல இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள், கன்னடா மக்கள், மலையாள மக்கள் கிட்ட போய் பேசி அவர்கள் அனைவரையும் போய் சந்திச்சு நமக்கு தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களால சம்மதம் வாங்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டுட்டு அவர் பெரியாருடைய பதிலுக்காக காத்திருக்கிறார். பெரியார் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. ஏன்னா ஜின்னா அவர்களுக்கு வெறி இருந்தது. சனாதனி காந்தியினுடைய இந்தியாவுல இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக விடுதலை பெற்ற ஒரு மக்களாக வாழ முடியாது என்கின்ற வெறி இருந்தது. அதனால இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தனி பாகிஸ்தான் என்கிற நாளை நான் உருவாக்குவேன் என்கின்ற வெறி ஜின்னாக்கு இருந்தது. ஆனால் பெரியார் கிட்ட எந்த திட்டம் முடியாது. சும்மா பேச்சுக்கு இது கூட பரவாயில்லங்க, இது பெரியாரோட வேலை. அடுத்து தனி கட்சி ஆரம்பிச்சால திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஆரம்பிச்சால, அண்ணா சொல்றாரு ஒரு காலகட்டத்துல விபி ராமன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் வீடு சென்னையில இருக்கு. அந்த வீட்டுல அப்போ திமுகவினுடைய தலைவர்களாக இருந்த கருணாநிதியாக இருக்கட்டும், நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், இன்னும் பல தலைவர்கள், மதியழகன் போன்றவர்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. திராவிட நாடு சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து அண்ணாதுரை அவர்களையும் வரவழைச்சு பேசுறாங்க. அப்போ ஈவிகே சம்பத் அவர்கள் கேட்கிறாங்க, திராவிட நாடு சாத்தியம் தானா? எனக்கு சாத்தியம் இல்லை என்று தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அறிஞர் அண்ணா சொல்றாரு, ஏன்பா ஈவிகே சம்பத்து, நீ பாராளுமன்றத்துக்கு போய் ரஷ்யாவெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் திராவிட நாடு சாத்தியமற்றதுங்கிறது உனக்கு தெரியுமா? உங்க ஐயா திராவிட நாடு அடைவேன் என்று சொல்லும் போதே எனக்கு தெரியும் திராவிட நாடு கிடைக்காது என்று. அதுக்கு ஈவிகே சம்பத் அவர்கள் கேட்கிறாங்க, அப்ப சாத்தியமற்ற ஒன்றை ஏன் தொண்டர்கள் கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அதுக்கு அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க, ஆமா அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று சொல்லி தொண்டர்களை வெறியேற்றி விட்டோம். இப்பொழுது படிப்படியாக அந்த வெறியை குறைத்துவிட்டு நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்றேன், திராவிட நாடு அடைவது என்பது சாத்தியமற்றதை நம் கொள்கைகளாக வகுத்துக் கொள்ளக்கூடாது என்று நானே போக போக சொல்லி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவிகே சம்பத்தை அனுப்பிச்சுட்டு அப்ப இருந்த கருணாநிதி நெடுஞ்செழியன் அவர்கள் பார்த்து கேட்கிறார், ஏன்பா உனக்கு ஈவிகே சம்பத்துக்கு தான் விவரம் இல்ல, அவருக்கு விவஸ்தை இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிவு வேணாமா அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு அண்ணாதுரை. அப்ப அண்ணாதுரைக்குமே தெரியும்
நம்ம திராவிட நாடு என்று கேட்பது தமிழர்களை ஏமாற்றத்தான் என்று அண்ணாதுரைக்கும் தெரியும், பெரியாருக்கும் தெரியும். முழுக்க முழுக்க திராவிடம் என்பது இந்த மண்ணுல தமிழர்களை, பூர்வகுடி மக்களான தமிழர்களை ஏமாற்றி தமிழர் அல்லாத மக்கள் ஆழ்வருக்கு செய்யப்பட்ட சூழ்ச்சி தந்தம் தான் திராவிடமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் ஒன்று சொல்வேன். உங்க யார் யார் உடம்புல எல்லாம் தமிழ் ரத்தம் ஓடுதோ அவர்கள் திமுகவை, இந்த திராவிட கோட்பாடுகளை ஆதரிக்காதீங்க. பொருளாதார தேவைக்காக, சுய தேவைக்காக, தன்னலத்திற்காக திமுக இருக்கட்டும். ஏன்னா அவன் திமுக தான் இருப்பான். அவனுக்கு பொருளாதாரத்தை தாண்டி இந்த மண், இந்த மக்கள் போராட்டம், மக்கள் ஒவ்வொருத்தனுடைய வாழ்வாதார போராட்டத்துக்காக வீதி போராடுவது, நம்மளுடைய பெண்கள், பாட்டிமார்கள் எல்லாம் களத்துக்கு போராடுவது அவங்க கண்ணுக்கே தெரியாது. பொருளாதாரம் தான் முக்கியம். ஆனா எந்த தன்னல தேவையும் மற்ற தொண்டர்கள் திமுகவில், அதிமுக, தேமுதிக, மதிமுக இருந்தீர்கள் என்றால் தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய அத்தனை தமிழர்களும் அந்த திராவிடம் என்கின்ற கொள்கையை புறக்கணிங்க, திராவிடம் என்கின்ற கட்சியை புறக்கணிச்சுட்டு வாங்க. இது தமிழர்களுக்கான கால தேவை வந்துருச்சு. தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தை தவறான கொள்கை நிலைப்பாடு எடுக்காது. இதுதான் பெரியாரோட முகத்திரை, இதுதான் அண்ணாதுரையோட முகத்திரை. எல்லாம் கிழிஞ்சு தொங்குது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால. இதை உணர்ந்து கொண்டு வாக்களி வர தேர்தல்.